மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணி படைத்து வருகிறது. இந்த அணிக்கு தலைமையேற்று இந்த மகத்தான வெற்றி கூட்டணியை சாதித்து காட்டிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை சந்தித்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த வெற்றி கூட்டணி இன்னும் பல வெற்றிகளை படைக்க வாழ்த்துகிறேன். இந்த மகத்தான வெற்றி கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கும் இந்த வெற்றி கூட்டணிக்கு உழைத்திட்ட இந்த கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தின் பக்கம் நின்று பணியாற்றிய ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அவர் ஆட்சி அமையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம், நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறார். கண்டிப்பாக பாரதிய ஜனதாவோடு பல்வேறு கருத்தியல் சித்தாந்த அடிப்படையில் மாறுபட்ட கருத்தை கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ தொடர்ந்து 5 ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கான தங்கள் ஆதரவை வழங்குவார் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் மோடி ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனநாயக சக்திகளின் பக்கம், மதச்சார்பற்ற கூட்டணிகளின் பக்கம் இதே தலைவர்கள் பிற்காலத்தில் அணி திரள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சர்வதிகார பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு சர்வதிகார தனி மெஜாரிட்டி என்கிற அந்த இருமாப்போடு, அகம்பாவதத்தோடு, ஆணவத்தோடு இந்திய மக்களுக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் திணித்து இந்திய அளவில் பல மாநில கட்சிகளை உடைத்து சிதறுண்ட செய்து மிக மோசமான அரசியல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த மோடிக்கு ஒரு மிகப்பெரிய கடிவாளமாக இந்திய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் எமது பார்வை. கண்டிப்பாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி தொக்கி நிற்கிறது.